மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான 2 செய்திகள் குறித்து பார்க்கலாம். ஹோர்முஸ் ஜலசந்திக்குள் ஈரானுடைய அதிரடி தாக்குதல், அமெரிக்காவினுடைய கப்பலுக்கு என்னானது ஏதானது, தமிழக அரசியலை புரட்டி போட்ட விஜய் என்ற சூறாவளிக்கு வழிவிடுவதாக திமுக அறிவிப்பு என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. ஹோர்முஸ் ஜலசந்திக்குள்ள கன்னிவெடி வெடிக்குதோ இல்லையோ, ஆனா யுத்தம் இப்போது வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதிரடியாக ஈரான் அமெரிக்காவினுடைய போர் கப்பல் மீது 2 ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருக்காங்க. இந்த சம்பவம் எப்படி பதிவாகிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோர்முஸ் ஜலசந்திக்குள்ள அமெரிக்காவுடைய கப்பல் ஈரானுடைய கட்டுப்பாட்டை மீறி பிரவேசிக்க முற்பட்ட பொழுதுதான் இந்த கப்பல் மீது ஈரானுடைய புரட்சிகர காவல் படையினர் அதிரடியாக 2 ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக ஃபார்ஸ் செய்தித்தளம் செய்தியை வெளியிட்டது இப்ப பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மத்திய கிழக்கு நாடுகளில் மற்றும் ஒரு போர் மீண்டும் தொடங்குதா அப்படின்ற அச்சமும் ஏற்பட்டிருக்கு. ஆல்ரெடி ஈரான் ஹோர்முஸ் ஜலசந்திக்குள்ள அமெரிக்கா ஒரு அடி எடுத்து வச்சாலே பயங்கரமான தாக்குதலை நடத்துவோம், ஹோர்முஸ் ஜலசந்திக்குள்ள அமெரிக்காவுக்கு சமாதி கட்டுவோம் அப்படின்ற பல்வேறு எச்சரிக்கைகளை விட்டிருக்கிற இந்த சூழல்ல தான் இன்னொரு தாக்குதல் அதிரடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு யுத்த நிறுத்தம், ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்ற ஒரு கால பகுதியில அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் ஹோர்முஸ் ஜலசந்திக்குள்ள நுழைவதற்கு முயற்சி எடுத்தது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். இந்த கதை எப்படி தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய ஒரு ப்ரொஜெக்டை இப்போது டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாரு. அமெரிக்கா பொறுத்த வகையில அந்த ப்ரொஜெக்ட் ஈரானை அடிபணியை செய்யணும், பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான். ஈரானை பொறுத்த வகையில அமெரிக்கா அடிவாங்குகின்ற ப்ரொஜெக்ட் அப்படின்ற மாதிரி தான் ஈரானுடைய நிலப்பாடு இருக்குது. அந்த ப்ரொஜெக்டுக்கு அமெரிக்க ஜனாதிபதி பேர் வச்சிருக்கிற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுதந்திர திட்டம் அப்படின்னு சொல்லி திங்கட்கிழமை அதிகாலையில அமுலுக்கு வர மாதிரி தான் அந்த ஒரு நடவடிக்கையை, அந்த ஒரு இராணுவ நடவடிக்கையை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருந்தாரு. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, சுற்று வளைப்புக்குள்ள, முற்றுகைக்குள்ள சிக்குண்டு இருக்கின்ற 2000 கப்பல்களை மீட்கிறது தான் இவருடைய பணி அப்படின்னு சொல்லித்தான் இந்த ஒரு ப்ரொஜெக்டை மனிதாபிமான அடிப்படையில் செய்வதாக அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சாரு. இது மனிதாபிமான அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கை கிடையாது என்பதை ஈரான் துல்லியமாக புரிஞ்சிருந்தது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவிடம் மனிதாபிமானம் எல்லாம் கிடையாது, மாறாக ஈரானை அடிபணியை செய்து ஹோர்முஸ் ஜலசந்தியினுடைய ஆதிக்கத்தை ஈரானுடைய கைகளிலிருந்து கைப்பற்றி மீண்டும் ஏதோ ஒரு வகையில ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கான ஒரு யுக்தியாகத்தான் ஈரான் பார்த்திருக்கு. அமெரிக்க தரப்புல இந்த தாக்குதல் குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ அப்படி எதுவும் நடக்கல, ஈரான் என் மீது தாக்குதல் நடத்துவதற்குரிய எந்த வாய்ப்புகளும் கிடையாது, பேச்சுவார்த்தை நல்லபடியா பெய்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை தான் அமெரிக்க தரப்புல சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் அமெரிக்கா இதுவரைக்கும் வாங்கிய அடிகள், இஸ்ரேல் வாங்கிய அடிகள் எதுவுமே ஊடகங்கள்ல கசியல்ல. நிச்சயமாக ஈரான் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தான் சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோர்முஸ் ஜலசந்தி என்பது ஈரானை பொறுத்த வகையில இந்த யுத்தமாக இருந்தாலும் சரி, பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி, இவை அனைத்துக்குமே மிகப்பெரிய ஒரு துரும்பு சீட்டாக உலகத்தையே ஒத்த விரல ஆட்டி வைக்கின்ற அமெரிக்காவை அடிபணியை செய்வதற்கான மிக முக்கியமான ஒரு துரும்பு சீட்டாக ஹோர்முஸ் ஜலசந்தியை இப்போது ஈரான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. அதனால இந்த ஒரு விஷயத்துல எந்த ஒரு விட்டு கொடுப்பையும் ஈரான் செய்வதற்கும் கிடையாது. அதுபோக இராணுவ நடவடிக்கையின் மூலம் ஈரானிடமிருந்து பலாத்காரமாக ஹோர்முஸ் ஜலசந்தியை பிடிப்பதற்கும் பிடுங்குவதற்கான வாய்ப்பையும் ஈரான் வழங்காது என்பதனால நிச்சயமாக அமெரிக்கா ஏடாகூடமாக ஏதாவது ஒரு முயற்சி செய்தால் நிச்சயமாக பாரபட்சம் இல்லாத பயங்கரமான ஒரு தாக்குதலை ஈரான் நடத்தும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அந்த வகையில் கூட்டி கழிச்சு பார்க்கின்ற போது அமெரிக்கா என்னதான் இதை மறுதளிச்சாலும் ஈரான் அதிரடியாக அமெரிக்காவினுடைய போர் கப்பலின் மீது தாக்குதல் நடத்திருக்கு என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஏன் இதை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்றுக்கொண்டா பதில் தாக்குதலை நடத்தணும், பதில் தாக்குதலை நடத்திட்டால் அதனுடைய விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் என்பதனால அப்படி ஒரு சம்பவம் நடக்கல அப்படின்னு ஒரு நிலப்பாட்டில் தான் இப்போது அமெரிக்கா இருக்குது அப்படின்னு ஒரு விஷயமும் இப்போது உலக அரசியல் விமர்சகர்களால் முன்வைக்கப்படுது. இதுபோக ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய எட்னோக் நிறுவனத்தினுடைய ஒரு கப்பல் மீது அதிரடியாக 2 ட்ரோன் தாக்குதல்களையும் புரட்சிகர காவல் படையினர் மேற்கொண்டிருக்காங்க. இவை அனைத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கின்ற பொழுது அமெரிக்கா மீதும் ஒரு காட்டு காட்டியதோட அமெரிக்காவுடைய நேச நாடுகள் மீதும் ஒரு காட்டை காட்டியிருக்கு. இந்த கப்பலெல்லாம் விடுவித்து
இழந்த செல்வாக்க மீண்டும் பெற்றுவிடலாம் அப்படின்ற ஏதோ ஒரு நோக்கத்துல தான் இப்போது இடாகுடமான ஒரு முயற்சிகளை இவர் இறங்கியது மீண்டும் ஹோர்மஸ் ஜலசந்தியில மிகப்பெரிய ஒரு யுத்தம் மூடுவதற்கான காரணமாக அமைஞ்சிருமோ என்ற அச்ச சூழலும் ஏற்பட்டிருக்கு. என்னதான் இருந்தாலும் இதற்கான பதிலடி அமெரிக்கா வழங்குமா, இல்ல அடங்கி போகுமா, சமாதானம் என்ற ஒரு விஷயத்துக்காக வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்குமா அமெரிக்கா, மிரட்டுவதற்காகத்தான் இத்தனை போர் விமானங்களை கொண்டு வந்திருக்கிறதா அப்படின்ற கேள்விகளும் எழ ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஒரு செயற்திட்டத்துக்கு அமெரிக்கா இப்போது 15,000 துருப்புக்களையும் 100 போர் விமானங்களையும் அதுபோக ஏவுகணை தாங்கிகள் அளிப்பான் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அதிநவீன போர் தளவாடங்களையும் இப்போது நகர்த்திருப்பதான செய்திதான் இப்போது மத்திய கிழக்கு நாட்டில் மிகப்பெரிய ஒரு அச்ச சூழலை உண்டு பண்ணிருக்கு. என்னதான் இருந்தால் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதியான சூழல் உருவாகணும் என்பதுதான் எமது பிரார்த்தனை. காலம்தான் பதில் சொல்லும், பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பேர்களில் தமிழகத்தை பல்வேறு சூறாவளிகள் புரட்டி போட்டிருக்கிறது. இந்த பின்னணியில விஜய் என்ற ஒரு சூறாவளி இப்போது தமிழக அரசியலை புரட்டி போட்ட சம்பவம் தான் இப்போது உலக அரசியல மிகப்பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு. குடும்ப ஆட்சி என்ற மிகப்பெரிய விருட்சமான மரங்களை வேரோடு புடுங்கி சாய்த்த பெருமையும் விஜய் என்ற சூறாவளியை சாரும் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பேசப்படுகின்ற இந்த சூழல்ல குடும்ப ஆட்சியின் மீது தமிழகத்து மக்களுக்கு இருந்த வெறுப்பின் காரணமாகவா அல்லது விஜய் என்ற ஒரு தனி மனிதன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த ஆணையை கொடுத்தாங்களா அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தல்கள் தான் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த தேர்தலில் முதன்முறையாக களம் கண்ட விஜயனுடைய தவக கட்சி இப்போது முன்னிலை பெற்றிருப்பதுதான் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் மிகப்பெரிய ஒரு சாதனையும் பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்குள்ள மிக பெரும் கட்சிகளோடு போட்டியிட்டு இந்த தேர்தலில் வெற்றி வாகை சூடியது மட்டுமல்ல, பல சாதனைகளையும் விஜயனுடைய கட்சி பெற்றிருக்கு என்பதுதான் இப்போது தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக மாறி இருக்கு. இந்த தேர்தல் முடிவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயனுடைய தவக கட்சி 112 தொகுதிகளை வெற்றி வாகை சூடியதோட காலகாலமாக ஆட்சி செய்து வந்த கட்சிகளான அதிமுக 62 தொகுதிகளை வெற்றி வாகை சூடியதோட திமுக 60 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிற சம்பவம் பதிவாக இருக்கு. மொத்த தொகுதிகள் 234. ஆட்சி அமைக்க தேவைப்பட்டது 118 தொகுதிகளை வெற்றி பெறணும். இப்போதைக்கு அறுதி பெரும்பான்மை எந்த கட்சிக்கும் இல்லாத சூழ்நிலையில அடுத்த கட்ட என்ன மாதிரி அமைய போகுது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு இப்போது இந்த தேர்தல் காலத்துல ஏற்பட்டிருக்கு. இப்போதைக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடிகர் விஜயனுடைய தவக கட்சி ஏனைய பிற கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதுபோக ஒருவேளை விஜய் ஓரங்கட்டணும் இப்படியான ஒரு வரலாற்று வெற்றியை பெற்றவர் அரசியலை பயணிச்சா நம்ம அனைவருமே அரசியல் அனாதைகளாக ஆகிரலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சிந்திச்சு திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைச்சு விஜயை ஓரங்கட்டுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இப்போது அரசியல் விமர்சகர்கள் சொல்லுகின்றதை பார்க்க முடிகிறது. என்னதான் இருந்தாலும் அறுதி பெரும்பான்மை இல்லை என்பதனால இப்போதைக்கு கூட்டு சேர்ந்துதான் ஆட்சியை அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதனால யார் யாரோடு கூட்டு சேருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. திமுக எந்த ஒரு அணியுடனும் கூட்டு சேருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் தெரியுது. காரணம் என்னன்னா, உத்தியோகபூர்வமாக அந்த கட்சியினுடைய மூத்த அரசியல்வாதிகள் எல்லாம் என்ன அறிக்கையை விட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுடைய ஆணைக்கு தலை சாய்க்கிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படியாக இருந்தா மீண்டும் ஒரு ஆட்சி அமைத்து ஒரு அரசாங்கத்தை நடத்துவது இப்போதைக்கு பொருத்தம் இல்லை, மக்கள் அதை அங்கீகரிக்கல அப்படின்னு ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொண்டதுனால இவங்க கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுது. ஒரு நடிகனாக ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் போன்ற மிகப்பெரிய நடிகர்களால் கூட சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை விஜய் என்ற ஒரு தனி நபர் சாதிச்சு காட்டியது. ஒரு அரசியல் பின்புலம் இல்லாம, ஒரு அரசியல் பேக்ரவுண்ட் இல்லாம இப்படியாக முதல் தடவையில ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ஒரு முதலமைச்சராக வருகின்ற அளவுக்கு முன்னர் இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் மீது மக்கள் கொண்ட அன்பும் மக்களுடைய நல்லபிப்பிராயமும் தான் காரணம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுகிற இந்த சூழல்ல அனைத்து நடிகர்களுக்கும் அரசியல்வாதிக்கும் ரோடு மாடலாக இருந்தவர் தான் எம்ஜிஆர். எம்ஜிஆருடைய ஒரு இப்போது விஜய் முறையடிச்சிருக்கிறாரு. 1977ஆம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் எம்ஜிஆர் பெற்ற 33.52 என்ற சாதனையை இப்போது விஜய் 34.75% அடைஞ்சிருக்கிறாரு. எம்ஜிஆருடைய சாதனையை முறியடித்து இப்போது விஜயனுடைய வெற்றி பயணிக்கிற ஒரு விஷயமும் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கு. மக்கள் ஒரு அரசியல் மாற்றம் வேணும், புளிச்சு போன அரசியல்ல ஒரு புதிய ஒரு அரசியல் கலாச்சாரம் உருவாக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துக்காகத்தான் ஒரு புதிய அரசை உருவாக்கணும் என்ற நன்னோக்கத்தில்தான் கட்சி என்பதை எல்லாம் தாண்டி விஜய் என்ற ஒரு மனிதன் மீது நம்பிக்கை வைத்துதான் இப்போது மக்கள் இந்த ஆணையை கொடுத்திருக்கிறாங்க. சினிமாவின் உச்சத்தில் இருக்கிற சூழ்நிலையை தான் அதை கை கழுவிட்டு
உடனடியாக இந்த ஒரு தேர்தலில் விஜய் களம் கண்டிருக்கிறாரு. எதற்காக விஜய் இந்த அதிரடியான முடிவு எடுத்தார் என்பது தெரியல. மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை உருவாக்கணும் என்பதற்காகவா, அல்லது தன்னை பழுதித்தவர்களை பழுதிக்கணும் என்ற நோக்கத்துக்காக அரசியலுக்கு வந்தாரா என்பது தெரியல. என்னதான் இருந்தாலும் மக்கள் விரும்பிய ஒரு ஆட்சி உருவாகணும் என்பதற்காக மக்கள் விஜயை நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க. அடிக்கடி விஜய் சொல்லுகிற ஒரு விஷயம் தான் என் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்களே அப்படின்னு ஒரு விஷயத்தை விழித்து பேசுவாரு. நிச்சயமாக உங்களோட ரசிகர்களை நீங்க உங்களோட நெஞ்சில வச்சிருந்தீங்க, அந்த ரசிகர்கள் உங்களை நெஞ்சில வச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போது தேர்தல் முடிவுகள் சொல்லி இருக்கு. எனவே இந்த மக்கள் ஆசைப்பட்ட ஊழல் இல்லாத, போதை இல்லாத ஒரு அரசு உருவாக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கோடு தான் உங்களை இப்போது தெரிவு செஞ்சிருக்கிறாங்க. நீங்க சினிமாவில் எப்படி உச்சத்தை தொட்டீங்களோ, மக்களோட உள்ளங்களை உட்கார்ந்தீங்களோ, அதே போல அரசியலில் நீங்க பல்வேறு சாதனைகளை படைத்து மக்கள் விரும்புகிற ஆட்சியை நிலைநிறுத்தி நீங்கள் என்ன வாக்குறுதிகளை கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்களுடைய மனதில் நீங்காத இடம் பிடிக்கின்ற ஒரு மனிதராக, ஒரு அரசியல்வாதியாக மாற வேண்டும் என்ற ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோடு ஒரு நல்லாட்சி உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.